கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். IPL 2025 3 பங்கு ஆட்டத்தில் 1 பங்கு ஆட்டம் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 பங்கு ஆட்டம் பாக்கி இருக்கிறது. அதில் முதல் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இடத்துல GT, 2ஆம் இடத்துல DC, 3ஆம் இடத்துல RCB, 4ஆம் இடத்துல BBKS இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா GTயும் DCயும் 8 புள்ளிகளில் இருக்கிறது. ஒரு 16 புள்ளிகள் பெற்றால் நிச்சயமாக பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெறுவாங்க. இது இப்போ இருக்கிற நிலை அப்படியே நீடிக்கும்னு சொல்ல முடியாது. கீழே இருக்கிற பல டீம் மேலே வரலாம், மேலே இருக்கிற டீம் கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதுக்கு மேலே தான் ஆட்டங்கள் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி CSKவுக்கு தோனி தலைமை தாங்கிறதா வந்திருக்கிறது தகவல்கள். ருத்ராஜுக்கு ஏற்பட்ட அடி காரணமாக, ராஜஸ்தான் போட்டியில் அடி ஏற்பட்டது காரணமாக அவர் விலகிறாரு டோர்னமெண்ட்டில் முழுமையாக. ஸோ தோனி என்ன கீழே இருந்து டீமை மேலே கொண்டு வராரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கடந்த மேட்ச்சு RCBக்கும் DCக்கும் நடந்த மேட்ச்சில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துருவோம். RCB பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பில் சால்ட்டு, ரஜத் பட்டிதார் நல்லா விளையாடுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் பில் சால்ட்டு 37 ரன்கள் அவர் 17 பால்லே அடித்தார். அதற்கு பின்னாடி வந்த கடைசியில் டிம் டேவிட் ஓரளவுக்கு ஸ்கோரை கொண்டாந்ததுனால தான் ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. அதனால் இவங்க 2 பேர், ரஜத் பட்டிதார் ஆகட்டும், அவர் 25 ரன்கள் அடித்தார். அடுத்து இவர் டிம் டேவிட் 37 ரன்கள் இருந்தாலும் அந்த அணிக்கு போதுமானதாக இல்லை. சரி, பவுலிங்காவது நல்லா பண்ணுவாங்களான்னு பார்த்தா நாம் கணித்தபடி புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டார். 4 ஓவருக்கு 26 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் மட்டும் எடுத்தார். ஆனால் ஹேசல்வுட்டு வாரி வழங்கிட்டார் அந்த ஒரு ஓவரில். அதுக்கு மழையும் ஒரு காரணமாக சொல்லணும். இடையில மழை அவங்க ரன் ரேட் அடிப்படையில் டக்வர்த் லூயிஸில் கூடுதலாக வேணுன்றக்காக ராகுல் அந்த ஓவரில் தெரிச்சு ஆடிடுவார். மற்ற பவுலர்கள் யாரும் சிறப்பாக செயல்படல. சுயேஷ் சர்மா கொஞ்சம் நல்லா தன் பங்குக்கு இழுத்து பிடிச்சி போட்டார். DC பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு நாம் ஏற்கனவே கணித்தபடி KL ராகுல் நல்லா விளையாடுவார்னு சொன்னோம். அவர் 93 ரன்னு நாட் அவுட்டில் இருக்கார். ஸோ அவர் 53 பால்லே 7 4 6 6 அடித்து அவர் தான் வெற்றிக்கு காரணமாக இருந்தார். ஒற்றை இலக்கத்தில் சொற்ப ரன்களில் அவுட் ஆனாங்க. ஸ்டப்ஸும் நல்லா விளையாடுவார்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் அவரும் 23 பாலுக்கு 38 ரன்கள், 4 4 1 6 அடித்தார். ஸோ இவங்க பேட்டிங்கில் சிறப்பாக பண்ணதுனால தான் வெற்றி பெற முடிஞ்சது. பவுலிங்கும் பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு நல்லா பண்ணுவார்னு பார்த்தோம். மோஹித் சர்மா நல்லா பண்ணுவார்னு பார்த்துருந்தோம். மோஹித் சர்மாவுக்கு ஒரு விக்கெட்டு 2 ஓவரில் 10 ரன்னு கொடுத்து, மிச்சல் ஸ்டாருக்கு விக்கெட் எதுவும் எடுக்கலைனாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி போட்டார். விப்ராஜ் நிகம் அவர் தான் உண்மையிலே சூப்பர் பவுலராக இருந்தார். இந்த போட்டியிலையும் 4 ஓவரில் 18 ரன்னு மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். முகேஷ் குமார் கடைசி ஓவரில் எக்ஸ்பென்சிவ் ஆனார். இருந்தாலும் அவரும் ஒரு மெய்டன் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்தது அந்த அணிக்கு கூடுதல் பலம். அடுத்தபடியாக குல்தீப் யாதவ், ஸ்பின்னர்களுடைய சாம்ராஜ்யத்தினால தான் DC வெற்றி பெற்றது. விப்ராஜ், குல்தீப், அக்ஸரை கூட அடின்னு அடிச்சிட்டாங்க. 50 ரன்னுக்கு மேலே கொடுத்தார். ருத்ராஜ் காயம் காரணமாக விலகியதுனால புதிய கேப்டனாக MS தோனி பொறுப்பெடுத்திருக்காரு. ரஹானே தலைமையிலான KKR அணியும் பலம் வாய்ந்ததாக சண்டை போடுவதற்கு வந்திருக்காங்க. அப்போ 25வது போட்டி சென்னை மைதானத்தில் நடக்கிறதுனால சென்னைக்கு கூடுதல் பலமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. நீயா நானா செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு CSKவும் KKRம் இதற்கு முன்பாக தலா 30 போட்டிகளில் விளையாண்டுருக்காங்க. அதில் 19 போட்டியில் வென்று CSK ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. இவங்க KKR 10 போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு போட்டிக்கு ரிசல்ட் இல்லை. CSK KKRக்கு எதிராக 235 ரன்கள் பேட்டிங் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதே போல் KKR 202 ரன்கள் தான் எடுத்தது தான் அதிகபட்ச ஸ்கோர் இந்த CSKவுக்கு எதிராக. குறைஞ்சபட்ச ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா CSK 114, KKR 108க்குள்ளே இவங்களுக்குள்ளே சுருண்டிருந்தாலும் இந்த லீடு எடுக்கிறது CSK. அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேமை பொறுத்தளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸு 9-9 மீடியமாக வர்றது சென்னை அணிக்கு சூப்பர் சாதகம்.
அதே சமயத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களும் 3 ஒன்றா வர்றதுனால அவங்களுக்கும் மீடியமாக இருக்கிறது. அப்போ டீம் பேரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு அமைப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புதிய கேப்டன் MS தோனி உள்ள வர்றார். அவருக்கு பார்த்திங்கன்னா நேம் 3 நியூமராலஜி ப்ளஸ் பிரமிடியன் 6 வர்றதுனால வெரி குட், சூப்பராக இருக்குது. அப்போ தோனி தலைமையில் இந்த அணி இன்னும் படிப்படியான வெற்றியை பெறுவாங்களான்னு தொடர்ந்து பார்ப்போம். அஜின்கே ரஹானேவுக்கும் 4 அவருக்கும் வெரி குட்டாக இருக்கிறது. அப்போ கேப்டன்சியை பொறுத்தளவுக்கு 2 பேத்துக்கு வெரி குட்டு. அப்போ இந்த செக்மெண்ட்டும் 2 பேத்துக்கும் ஈக்குவலான ஒரு அமைப்பு தான். டுடே லக்கி வின்னர் அப்படின்னு பார்க்கும் பொழுது KKRக்கு தான் சாதகமாக இருக்கிறது. நம்ம 70 போட்டி முடிவுகள் தொடர்ந்து கணிச்சு வச்சுட்டோம். அதில் 25வது போட்டி முடிவு KKRக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த லீடு எடுக்கிறாங்க. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு, பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா CSK அவருடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கதிர் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனால் பகை பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டம் இருக்குது. ஆனால் KKRுடைய அதிபதி உச்ச பலத்தில் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலத்தில் இருக்குது. KKRக்கு திடீர் அதிர்ஷ்டம் பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். CSKவுடைய தலை மேலே விரையாதிபதியாக உட்கார்ந்துருக்கிறது அதுக்கு சிறப்பில்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். KKRுடைய தலை மேலே லாபாதிபதி பொண்ணு உட்கார்ந்துருக்கிறது KKRக்கு எதிர்பாராத வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது CSKவோட இந்த பிரசன்ன ஜாதகத்தில் KKRக்கு பலம் அதிகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு KKR CSKவுடைய அதிபதிகள் 2 பேரும் ஒருத்தர் தான், சுக்கிரன் தான். 2 பேருக்கு சுக்கிரன் உச்சம். ஆனாலும் CSKவுக்கு தன் வீட்டுக்கு 6ல் உச்சமாகிறது எதிரி பலத்தை தான் குறிக்குது. KKRக்கு ஜாதகரை குறிக்கிற கிரகமே அவங்களே பலமாகறாங்க லாபஸ்தானத்தில். லாபாதிபதியும் KKR தலைமையில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு CSKவை காட்டிலும் KKRக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி கணிக்கப்படுகிறது. அவர் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீ அண்ட் யூ செக்ஷனில் CSK பலம், டீம் நேமு மற்றும் கேப்டன் நேமு 2 பேத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது. டுடே லக்கி வந்து KKRக்கு சாதகம், ஜாமக்கோல் KKR சாதகம், நஷ்ட ஜாதகம் KKRக்கு சாதகம். அப்போ KKRக்கு அதிக பங்கு சிறப்பாக இருக்குன்றதை நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு சென்னை மைதானம்ன்றது சென்னைக்கு தான் பலம். அதுவும் வெறி கொண்டு இருக்காங்க, வீழ்ந்து கிடக்கிறாங்க. அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவாங்களான்னு MS தோனி தலைமையில் நம்ம பார்க்குறோம். கடந்த காலத்துலலாம் அந்த மாதிரி வீழ்ந்து எழுந்திருக்காங்க. இந்த போட்டியில் வீழ்ந்து எழுந்து வருவாங்களான்னு நம்ம பார்ப்போம். ஆனால் நமக்கு வர்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்போ பிரசன்ன நஷ்ட ஜாதகங்கள் அடிப்படையிலையும் நம்ம KKR பலம் பெறதுனால இந்த போட்டியில் KKRக்கு ஒரு கூடுதல் பலம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியே ஆகணும். சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் இந்த போட்டியில் சிறந்து செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா CSKவை பொறுத்தளவுக்கு ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே, ராகுல் திரிபாதி, நூர் அகமது, கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஜ் அவரை எடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. அடுத்து KKRை பொறுத்தளவுக்கு அஜின்கே ரஹானே, சுனில் நரைன், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரே ரசல், ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்லாம் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. மீள் பார்வை 24 போட்டி வரைக்கும் பார்க்கும்போது 24ல் அதே 10ல் தான் வெற்றி பெற்றிருக்கோம். தொடர் தோல்விகளும் நம்மளை துரத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் 6க்கு 6 நிலை வந்தும் போன மேட்ச்சில் நம்ம வெற்றி பெறுவாங்கன்னு கணித்த RCB தோற்றது தான் இதுவரைக்கும் நம்ம பண்ண ஆய்வுகளே வந்து ஒரு நெகட்டிவான முடிவாக தெரியுது. இதற்கு முன்பு வரைக்கும் சில சோதனை முயற்சிக்காக நாம் இந்த ரிசல்ட்டு தான் வரும், ஆனாலும் நம்ம மாற்றி இது சொல்லி பார்ப்போம்னு பண்ணோம். அதில் தோல்வியை சந்திச்சிருந்தால் கூட ஓரளவுக்கு சாதகமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம். ஆனால் நேற்று RCB வலுவாக இருந்தும் திடீர்னு வர்ற மழையினால், அந்த தூறல் மழையினால் அப்படியே கேம் மாறி போயிடுச்சு. ஸோ DC அழகாக வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் 35 மேட்ச் வரைக்கும் தொடர்ந்து பண்ணி பார்ப்போம். 50% கூடுதலான ரிசல்ட்டு 35 போட்டி முடிவில் நமக்கு கிடைச்சா மட்டும் தொடர்ந்து இதே மெத்தடில் 74 போட்டிகளையும் கணிக்கலாம்னு இருக்கிறேன். ஸோ ஆராய்ச்சிக்காகத்தான் பண்ணுறோம். ஆனால் நேற்று நடைபெற்ற போட்டி தான் எனக்கு ஒரு பெரிய மனத்தாக்கத்தை ஏற்படுத்தியது உண்மை. தொடர்ந்து முயற்சி செய்வோம்.
ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியேனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.